ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபி சப். ஸோ நம்ம போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு எண்ணெய் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடியை வாஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தலைமுடிக்கு எண்ணெய் தேய்க்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் தலைமுடியை வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை ஒழுங்காக பண்ணும்போது நம்ம ஹேருக்கு வந்து அது ரொம்பவே நன்மையாக இருக்குது. பட் அதுவே நம்ம வந்து ஒழுங்காக ஹேர் வாஷ் பண்ணலை, சில தவறுகள் நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்ன, அண்ட் அதே மாதிரி நம்ம சரியாக பண்ணும்போது என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சரியாக பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம சரியாக பண்ணும்போது நம்ம முடிக்கு வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலில் பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க, அண்ட் கூடவே பக்கத்தில் கூடிய சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க, சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் ஒரு மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் கீழே லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆயில் பண்ணுறது எவ்வளோ அவசியம், அண்ட் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அண்ட் கரெக்டாக ஆயில் பண்ணுறதுனால நமக்கு வரக்கூடிய நன்மைகள், அதே மாதிரி ஏதாவது தவறுகள் நம்ம செய்யும் போது அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள், இது எல்லாத்தையும் நான் நல்லாவே அங்கே அதில் டீட்டெயிலில் நம்ம பேசியிருப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்முடைய ஹேர் வாஷ் பற்றி தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கூட வந்து உட்காந்து பேச வந்திருக்கேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறது எப்படி, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும், அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹேர் வாஷ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஹேபிட் என்னவாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நல்ல ஆயில் பண்ணணும். நம்மளுடைய ஸ்கேல்ப்லேருந்து நம்மளுடைய முடியுடைய லைக் நுனி பகுதி வரைக்கும் நல்ல ஆயில் பண்ணணும். பொதுவாக ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேரில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ஷாம்பு வந்து வாஷ் பண்ணி எடுத்துரும். அதாவது அழுக்குகள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுக்கிறது கூடவே இந்த ஆயில்ஸையும் வாஷ் பண்ணி எடுத்துரும். ஸோ அதனால் நான் முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் வந்து அது ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்தால் கூடயுமே ஹேரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து போகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக ஆயில் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, எடுத்து விட்டுட்டேன், சரிங்களா? ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஷாம்புவை நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். ஏன்னா ஷாம்பு வந்து எப்படி பார்த்தாலுமே இப்போது என்னுடைய ஷாம்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதா அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அதை நான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிவிட்டு வரேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்பூஸ் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அண்ட் பொதுவாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் பயன்படுத்தும் போதும் சரி, கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ், இப்போ நம்மள ஹெர்பல் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஷாம்பு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அண்ட் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கு போது நீங்கள் மேக்ஸிமம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ஷாம்பூவில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் கூடயுமே ஷாம்பூவை எடுத்துகிட்டு அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து அப்படியே ஸ்கேல்பில் போய் படியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஷாம்புவை பொறுத்து, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அகெயின் எண்ணெய் எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சோ அதே போல் எனக்கு ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எனக்கு ஷாம்பு தேவைப்படுதுன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த 2 ஸ்பூன் ஷாம்பு நம்ம எடுத்துகிட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைல்யூட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து அது எண்ணெய் பிசுக்கு போகாது. ஸோ ஓரளவுக்கு டைல்யூட் பண்ணி அதில் நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அந்த இந்த குழப்பு தன்மை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஷாம்புவை தலையில் அப்ளை பண்ணணும். அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் டைல்யூட் பண்ணி வச்சுட்ட பிறகு நீங்கள் குளிக்க போகிற தண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சூடாக இருக்கவே கூடாது. உங்கள் கிளைமேட் வந்து எவ்வளோ தூரம் சில்லாக இருந்தால் கூடயுமே ஓரளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ அட்லீஸ்ட் உங்கள் பாடியில் நீங்கள் கொஞ்சம் சூடாக ஊற்றணும்னு நினச்சா கூடயுமே நீங்கள் அட்லீஸ்ட் ஸ்கேல்பில் ஊற்றும் போது
கண்டிப்பாக வெதுவெதுப்பான தண்ணியை தான் நீங்கள் ஸ்கேல்பில் ஊற்றணும். ரொம்பவே ஹாட்டான வாட்டரை வந்து நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுடைய ஸ்கேல்ப் ரொம்பவே ட்ரை ஆகும் அண்ட் உங்களுக்கு முடியுமே ரொம்பவே ட்ரை ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து வெதுவெதுப்பான தண்ணியை நீங்கள் பயன்படுத்துங்க. நல்ல ஷாம்பு வந்து ஸ்கேல்பில் நீங்கள் எப்படி நான் ஆயில் மசாஜ் பண்ண உங்களுக்கு நான் சொன்னேனோ அதே போல் ஸ்கேல்ப்லேயுமே இந்த ஷாம்புவை நல்லா விட்டு நல்ல உங்களுடைய இந்த ஃபிங்கர் டிப்ஸ்னால், இந்த நகத்தினால இல்லை ஃபிங்கர் டிப்ஸ்னால் நல்லா நீங்கள் வந்து லைக் ரொட்டேட்டிவ் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நகம் வச்சு இல்லை, கண்டிப்பாக இந்த ஃபிங்கர் டிப்ஸ்னால நகத்தினால பண்ணாதீங்க. அண்ட் ரொம்ப ஹார்ஷாக பண்ண வேண்டாம். ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஹார்ஷாக பண்ண தேவை கிடையாது. ரொம்பவே சாஃப்டாக நீங்கள் வந்து ஒரு குழந்தையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்கேல்ப்பை ஹேண்டில் பண்ணணும். அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஈரமாக இருக்கிற டைமில், அதுவும் முக்கியமாக ஓரளவுக்கு வார்மான தண்ணி நம்ம ஊற்றிருக்கிறதுனால ரொம்பவே சென்சிட்டிவாக, ரொம்பவே சாஃப்டாக, ஈவன் கொஞ்சம் வீக்காகவுமே இருக்கும். ரொம்ப போட்டு லைக் தலையை போட்டு சொரிஞ்சு அதை கசக்க தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்பவே டேமேஜ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம், ஸ்லோவாக பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய முடி பகுதிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு மெதுவாக பண்ணினா போதும். ரொம்ப போட்டு பரப்பரன்னு தேய்க்க வேண்டாம். ஸோ ரொம்ப சாஃப்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஈரமாக இருக்கக்கூடிய டைமில் வந்து ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப வீக்காகவும் இருக்கும். ஸோ ரொம்ப போட்டு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி வந்து உதிரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனால் முடியை வந்து ரொம்பவே ஒரு குழந்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நல்ல தலை கசக்கிட்ட பிறகு ஸோ கடைசி மக்கு தண்ணி நீங்கள் ஊற்றும் போது நார்மலான வாட்டரை வந்து ஊற்றிட்டு வர்றது நல்லது. ஏன்னு கேட்டால் அப்போ உங்களுக்கு ஓப்பனான போர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கேல்பில் ஓப்பனாக இருக்கக்கூடிய போர்ஸ். ஏன்னா வார்மாக இருக்கும்போதே அது ஓப்பனாக இருக்கும்போது நல்லா வந்து நீங்கள் வந்து தலை கசக்கும் போது உள்ள அழுக்கு, அதோடைய எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பனான அந்த ஒரு கண்டிஷனே நம்ம வெளியே வந்துட வேண்டாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டர் எடுத்து நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் வாட்டரை வந்து தலையில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அது உங்களுடைய போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி அந்த மாய்ஸ்சரை நல்லா அழகாக சீல் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் நல்லாவே உங்களுக்கு பலம் அடையும். சரி, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தலைமுடியை வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டவலில் வந்து நல்லா பிடிஞ்சி, அது ரொம்ப இப்படி போட்டு முறுக்கக்கூடாது முடியை. நிறைய பேர் முறுக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி முறுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அதுக்கு மேலே துணியை வச்சு நீங்கள் இப்படி நல்லா அப்படி அமுக்கி எடுத்தாலே மேக்ஸிமம் ஈரம் அதில் வந்துடும். அந்த காலத்தில் நம்ம அம்மாலாம் கட்டின மாதிரி நம்ம இந்த மாதிரி கொண்டை போட்டு வச்சுக்கிட்டாலே நல்லது. ரொம்ப டைட்டாக கட்ட வேண்டாம், ரொம்ப லூஸாக கட்டிக்கிட்டால் நல்லது. முடியை வந்து ரொம்பக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டாம். ஸோ உச்சியில் இந்த மாதிரி தூக்கி கொண்டை போட வேண்டாம். அந்த மாதிரி தூக்கி கொண்டை போடும்போது கூடயுமே பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைக் கீழ் நோக்கி ஒழுக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த நிறைய முடி இருக்கும்போது உச்சி பகுதிகளில் கூட உங்களுக்கு தண்ணி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து டவலில் இறங்கி ஈஸியாக உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வடிஞ்சிரும். ட்ரையர்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு முடிய நீங்கள் காய வைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் பார்த்திங்கன்னா பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் மாடியில் உட்காந்து தான் தலை துவட்டுறது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் முடியை ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு மாதிரி இப்படி லைட்டாக தொடச்சி விட்டுருவேன், அவ்வளோதான். சரி, ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்படி மாடியில் உட்காந்துட்டு நானும் என் பொண்ணு வந்து உட்காந்தோம் அப்படின்னா கதை பேசிட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ அதுக்குள்ளே முடி வந்து ஓரளவுக்கு காய்ஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இயற்கை சூழலில் வந்து காய வைக்கும் போது உங்களுக்கு முடி வந்து நல்ல காஞ்சி கிடைக்கும். அண்டு கண்டிப்பாக ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் முடியை காய வைக்கும் போது நல்ல உச்சி வெயிலெலாம் நின்று காய வைக்கக்கூடாது. எப்போவுமே நிழலில் அப்படி தான் காய வைக்கணும். ரொம்ப வெயில் படுற இடத்துல டேரெக்டாக இப்போ நம்ம வந்து குளிச்சிருக்கேன்னா இப்போ இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கா, இப்போது டேரெக்ட் சன்லைட் படும்போது அது ஸ்கேல்ப்புக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் நிழலில் மரத்துக்கு கீழே இந்த மாதிரி நிழலில் நின்று நீங்கள் வந்து தலை துவட்டுறது வந்து ரொம்பவே சூப்பர். நம்ம முடி நல்லா வரணும், நம்ம முடி நல்லா எல்லாருக்குமே வந்து நல்ல முடி, அடர்த்தியான முடி அண்ட் அழகான முடி இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை தான். ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமாக ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாமல், டேண்ட்ரஃப் இல்லாமல், அதே போல்
எந்த விதமான அந்த ஹேர் ஃபால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து நிறைய ஷாம்பூஸ் வந்து நம்ம தேடுறோம். ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஷாம்பூஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷாம்பு வந்து அடிக்கடி மாற்ற அவசியம் இல்லை. ஒரு ஷாம்பு வாங்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வாங்கக்கூடிய ஷாம்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராப்ளம்க்கு, முக்கியமாக நம்மளுடைய ப்ராப்ளம்ன்ற விடையும் நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கும் நம்ம ஹேருக்கும் வந்து எப்படி இருக்குது. ஸோ இப்போ ஆயிலியாக இருக்கிற ஹேர் அல்லது ரொம்பவே லைக் ஆயிலி ஸ்கேல்ப், அதே மாதிரி ரொம்பவே ட்ரை ஸ்கேல்ப்பாக நமக்கு இருக்குது அப்படின்னா ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய அவங்க வந்து அதுக்கு சூட்டபிளான ஷாம்பூஸ் பயன்படுத்துகிறதும், ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க வந்து அதுக்கு சூட்டபிளான ஷாம்பூஸ் பயன்படுத்துகிறதும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு ஷாம்பூ அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம ஸ்கேல்ப்புக்கு, நம்ம ஹேருக்கு, நம்மளுடைய முடியோட தன்மைக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? அண்ட் அடிக்கடி ஷாம்பூஸ் மாற்றக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதில் ரிசல்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அடுத்த ஷாம்பூ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டே முன்கூட்டியே அதை பற்றி லேர்ன் பண்ணி அதனோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். எல்லாமே ஏன்னா எந்த ஒரு ஷாம்பூ பயன்படுத்துறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் நல்லா பார்க்கணும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு அதை பற்றி அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு ஓகேவா, இது உங்கள் ஹேருக்கு ஓகேவா இருக்குமா, இல்லை இதில் நிறைய கெமிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம ஷாம்பூ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெட்டர் ஷாம்பூஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. சரிங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் வாஷ் வந்து எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் வந்து டெய்லி பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஹேரில் உள்ள ஆயில்ஸ் எல்லாத்தையுமே அது எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 2 days. அதாவது ஹேர் வாஷ் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் பண்ணி நம்ம வந்து ஷாம்பு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நாளை நான் குறிப்பிடுறேன். ஸோ ஷாம்பு பண்ணுற நாள் வந்து எவ்ரிடே நீங்கள் ஷாம்பு பண்ணக்கூடாது. ஷாம்பு பண்ணுற நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி 2 times or 3 times உங்களுக்கு உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பட் மினிமம் 2 times நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ நிறைய வேறு வந்து உங்கள் தலையில் படியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமாக இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், இல்லை ஒர்க் அவுட் பண்ணோம், வாக்கிங் போனோம், எது பண்ணாலுமே நம்ம தலையில் நிறைய வேர்வை படியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வேர்வை நிறைய படிக்கிறதுனாலையும் அண்ட் அதே போல் நம்ம வந்து வெளியில் போயிட்டு வரும்போது நிறைய டஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஸ்கேல்ப்பில் படியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக வீக்லி 2 times or 3 times கண்டிப்பாக உங்களுடைய நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஆயிலி ஹேராக இருக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு தடவை கூட குளிக்கலாமேன்னு தோணும். உங்களோட நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ஆஃப் 2 times வந்து ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேர் வாஷ் டே அன்றைக்கி எப்போவுமே நான் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி ஆயில் பண்ணிவிட்டு அண்ட் கூடவே ஏதாவது ஒரு ஹேர் பேக் உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்குதோ, இல்லை உங்களுக்கு எது சுலபமாக கிடைக்குதோ, அண்ட் அல்லது உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் ஹரிபரியில் இருக்கீங்க அப்படின்னா கூடயுமே எது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்குமோ, எது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து டக்குன்னு ஒரு ஹேர் பேக் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சில நல்ல இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஹேர் பேக் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தணும். ஸோ ரெகுலராக ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். ஸோ ஹேர் பேக்குடைய அந்த ஒரு எஃபெக்டில் உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே 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 நல்லாயிருக்கும். ஸோ அதில் டேண்ட்ரஃபோ இல்லை வேறு முடி கொட்டுற பிரச்சனையோ இல்லை ஸ்பிட் எண்ட்ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே வராமல் தொடர்ந்து உங்கள் ஹேரை வந்து நீங்கள் வந்து கண்ணு கருத்துமாக பாதுகாத்துக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஹேர் பேக் கண்டிப்பாக போட்டு ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் பேக் போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பை நல்லா வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. மேக்ஸிமம் உங்களுடைய அந்த நீங்கள் தைக்கக்கூடிய அந்த ஹேர் பேக் இருக்குது இல்லைங்களா, அது நல்ல சாஃப்டாக நல்லா அரைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது ஈஸியாக போயிடும். இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹேரில் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து லைக் அதை அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு அதனுடைய அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அதோடைய அந்த பேசிக் அந்த நல்ல நற்குணங்கள் இருந்த அந்த பேக்குடைய அந்த ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் ஃபுல்லாக தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் மேற்கொண்டு வரக்கூடிய என்னுடைய வீடியோஸில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஹேர் பேக்ஸ் எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெடியூலில் இந்த 1 hour அண்ட் ஒரு கூட வந்து ஒரு 15-20 minutes 1 hour 20 minutes வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே ஸ்பெண்ட் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா இருக்கும். அண்ட் அதே போல் முடிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும்.
ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம ரெகுலராக இப்படி லைக் நம்மளுடைய இந்த பிஸி ஸ்கெடியூலில் அந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஜஸ்ட்டு எண்ணெயை லைக் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சும்மா ஷாம்பு போட்டுட்டு ரெகுலராக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அவசரமாக போயிட்டு வந்துட்டுருக்கோன்னு வைங்களேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மனசில் வந்து சார் நம்ம எதுவுமே பண்ணலைப்பா, ஹேருக்காக எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். முடி கொட்டும் போது தான் முக்கியமாக அது தோணும். ஸோ எனக்கு அது தோணிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரெகுலராக ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஒரு 1 hour ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஹேரை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ டேக் கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வெறும் டைம் மட்டும்தான். ஸோ டைமை கொடுங்க அண்ட் நல்ல ஒரு ஹேரை அழகாக சூப்பராக கொண்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட கண்டிப்பாக தெரிவிக்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் காத்திருக்கேன். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க.